having the eyes of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்த்தார் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது நிறைவு பெற்ற ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இப்ப நல்லா கேளுங்க, இந்த முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. வேதத்திலிருந்து நம்ம பார்க்கமானால் அவரிடத்தில் எவ்வளவேலும் இருள் இல்லை. இருள் எப்பொழுதுமே டார்க்னஸ் பிசாசுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தினுடைய வால் 1,00,000 கிலோமீட்டரா இருக்குமானால் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிற பிதாவானவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு மகிமையாயிருக்கும், எவ்வளவு பெரிதாயிருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துல அவ்வளவு பெரிய ஒரு தலைவன், தேவனை துதிப்பதற்காகவே லூசிபர் நியமிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய சேனைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துதியிலே ஆண்டவர் அப்படி மகிழ்ந்து இருக்கும் போது அவன் மனசுல நினைச்சிட்டான், இவரை போல நானும்